வணக்கம் சார். நேற்றைய தினம் ஈரான், இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது பெரிய அளவிலான ஒரு தாக்குதலா இருக்கு. இது ஷேர் மார்க்கெட்ல எந்த மாதிரி எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? இன்னைக்கு இந்தியன் ஷேர் மார்க்கெட் லீவா இருந்தாலும், இது எப்படி எதிரொலிக்கும்? வணக்கம் மேம். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ங்கிறது நம்ம கடந்த 4 வாரமாவே பேசிட்டு இருக்கோம். ம். அது இல்லாம தான் மார்க்கெட் வந்து பெரிய அளவுல இதுவரைக்கும் ரியாக்ட் பண்ணல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மேல கொஞ்சம் வார் இருந்தது. அது அந்த ம். காசா பகுதிகளோட இருந்தது. அப்புறம் லெபனான் அட்டாக் ஆச்சு. ம். நேத்திக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் வந்து இதுல உள்ள வந்திருக்காங்க. ம். வேற கண்ட்ரீஸ் உள்ள வந்ததுன்னா ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லும்போது, ம். ஈரான் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஒரு லார்ஜ் மிசைல் அட்டாக் இஸ்ரேல் மேல நடந்திருக்கு நேத்திக்கு. ம். நேத்திக்கு இஸ்ரேலும் சொல்லியிருக்காங்க, இதை நாங்க வந்து சும்மா விட போறதில்ல, திருப்பி ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். இது வந்து இன்னும் ஃபர்தரா இந்த டென்ஷனை எஸ்கலேட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ம். மார்க்கெட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல நியூஸ் இல்ல, ஒரு ம். நெகட்டிவ் நியூஸ் தான். ம். நேத்திக்கு நைட் யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல இட்டு வாங்கல. ம். ஒரு பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. ம். நம்ம டோ ஜோன்ஸ் ஃபியூச்சரா இருக்கட்டும், இல்லாட்டினா S&P 500 இருக்கட்டும், ம். ஒரு 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 நார்மலா ஒரு 0.5 to 1% தான் ஃபால் ஆயிருக்கு. S&P ம். 500 0.93% தான் ஃபால் ஆயிருக்கு. ம். நாஸ்டாக் வந்து 1.53 தான் ஃபால் ஆயிருக்கு. ம். இன்னைக்கு காலையில ஏசியன் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நிக்கி வந்து 2% ஃபால் ஆயிருக்கு. ம். பட் ஆங்சங் அண்ட் சைனா மார்க்கெட்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆங்சங் அண்ட் சைனா மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அங்க இருக்கிற ஸ்டிமுலஸ் வந்து கொடுத்துறதுனால அது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. ம். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் நாட் அ குட் நியூஸ். திருப்பி இஸ்ரேல் வந்து ஈரான் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ம். க்ரூட் ஆயில் பிரைசஸ் திருப்பி ஷூட் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ம். அது மாதிரி ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மேம். ஆ இப்போ தங்கம் விலை இப்போ க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஷூட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. தங்கம் விலை ஏற்கனவே ஏறிட்டு இருக்கு. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா சார்? எப்போதுமே கோல்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி வார் ஏதாவது இருந்தது, முன்னாடி ரஷ்யா வார்சஸ் உக்ரைன் வார் வந்த போதும் சரி, இப்போ இந்த இது போயிட்டு இருக்கும் போதும் சரி, ம். கோல்டு பிரைஸ் மேலே தான் போகும். காரணம் என்னன்னா எல்லாரும் ரிஸ்கி அசெட்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ம். ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட் ஃபாலோ ஆகும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா ஈக்விட்டியில வித்துட்டு கோல்டை வாங்குவாங்க. ம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அசெட் சேஞ்ச் ஓவர் ஆகும். அந்த அசெட் ரீபேலன்சிங்னு சொல்லுவாங்க. அப்போ ஈக்விட்டியை வித்துட்டு கோல்டுல வாங்கும்போது என்ன சொல்றது, பீப்புள் ஆர் சேசிங் த சேஃபஸ்ட் ஹெவன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சேஃபஸ்ட் ஹெவன்னா நமக்கு எங்க சேஃப்டி ஜாஸ்தியா இருக்கோ அங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் பணத்தை கொண்டு போடுவாங்க. ஸோ அப்போ டிமாண்ட் கோல்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ம். பிரைஸ் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் மேம். கோல்டு பிரைஸ் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா சார். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்கள பதிவு செஞ்சதுக்கு நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.